பார்ட்லயும் சரி செகண்ட் பார்ட்லயும் சரி ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. டேய் இத மட்டும் எடிட்ல தூக்கிடுங்க ப்ரோ. நீங்க போய் பாத்தீங்கன்னு வைங்களா, ரன்வீர் சிங்கா ரன்பீர் கபூர் அவரு. ரன்வீர் சிங் வயலன்ஸ் எல்லா படத்துலயும் தானே இருக்கு. ஒன்னும் இதுல ரொம்ப அக்ரெசிவா இருக்கிற மாதிரி இருக்குது இந்த படத்துல. பார்ட் 1ல பாத்தீங்கன்னா ரொம்ப இருந்தது. பார்ட் 2ல வயலன்ஸ் அவ்வளவு பெருசா ஒன்றும் இல்ல. ஆனா கொஞ்சம் இடையில கொஞ்சம் லாக் இருந்துச்சு. மொத்தம் எல்லாம் நல்லா செமையா இருந்துச்சு. இந்த படம் தான் 4 hours படம். இது வந்து ரொம்ப ஏதாவது இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி இருந்துக்கலாம். அது மட்டும் தான். ரன்வீரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சின்ன வயசு போர்ஷன்ல நடிக்கிற மாதிரி ஒரு எல்லாமே நல்லா இருக்கும். படம் அருமையா இருக்கு. ஆமா ஆமா உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. வேற மாதிரி இருக்கு. ஆமா கண்டிப்பா ஒருத்ததான். நீ வா ப்ரோ படத்தை சீரியஸா சொன்னா ஆமா ஆமா உண்மையா சூப்பரா இருந்துச்சு. எடுத்துருக்காங்க. ஆமா ஆமா எல்லா இந்தியன்ஸும் பார்க்க வேண்டிய படம். சீரியஸாடா? சரி ஓகே எல்லா இந்தியன்ஸும் பார்க்கணும் வச்சா. பார்க்கலாம். சரி ஓகே நல்ல படம் சூப்பர். ஸ்லோவா இல்ல அந்த மாதிரி எந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் சரி செகண்ட் பார்ட்லயும் சரி ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ. டேய் இத மட்டும் எடிட்ல தூக்கிடுங்க. இத தூக்கிடுங்க. இது எடிட்ல நீ போ. நீ நல்லா பண்ணிருக்காங்க. அவங்கள ப்ரோ நீங்க போய் பாத்தீங்கன்னு வைங்களா, ரன்வீர் சிங்கா ரன்பீர் கபூர் அவரு. ரன்வீர் சிங் ரன்வீர் சிங் தான் ப்ரோ. வேற மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல இருக்கிற மாதிரி ஒரு போர்ஷன். ஆமா அதெல்லாம் வருது. அதெல்லாம் தான் மெயின். இதெல்லாம் தான் வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. ரன்வீர் சிங் கிளப்பிட்டாரு. அவன் பார்க்கவே இல்ல. 10 நிமிஷம் லேட்டா வந்தான். தமிழ்ல வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது. ஆனா தமிழ்ல ரிலீஸ் பண்ணாம ஹிந்தில பண்ணிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது எப்படி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஹிந்தில புரிஞ்சது ப்ரோ. கீழே சப்டைட்டில்ஸ் தான் போட்டிருக்காங்களே. ஹிந்தி போய் தெரியும் எனக்கு. சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். 10 நிமிஷத்துல வீட்ல இருக்கீங்க. எனக்கு வீடு இல்ல. அவ்வளவுதான் ப்ரோ. என்னைய வீட விட்டு கொடுத்துருவாங்க. என்ன பிடிச்சிருக்கு? ஸ்டோரி லைன் ஃபுல்லாகவே பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி சினிமாட்டோகிராஃபி, ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஓவரால் பிகினிங் டு எண்ட் செம படம். துரந்தர் 1, 2 எல்லாம் சேர்த்து. துரந்தர் 1 பாத்தீங்களா? ஆமாம். பார்ட் 2 பாக்கும்போது என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? இது வந்து ஆக்சுவலி 2 படம் கிடையாதுல. ஒரு படத்தை கட் பண்ணி அவங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதனால இட்ஸ் சேம் ஸ்டைல், ஃபார்மேட் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு. அந்த குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஆக்சுவலி நியூஸ்லாம் படிச்சீங்கன்னா இது வந்து நிறைய ஆக்யூரேட்டா கூட இருக்கு. அதனால இட் இஸ் ஃபைன். ஸோ இது 18+ or 8 கூட பண்ணியிருக்காங்க. அதனால வார்னிங் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வயலன்ஸ் இருக்கும்னு. அதனால ஓகே தான். சஞ்சய் தத் ரோல் எப்படி இருக்கு? மாஸ். சீக்கிரமா சாவடிக்கிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஆமா. அவரோட ரோல் கம்மியா கொடுத்துருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து மெயின் ஃபோக்கஸா வச்சு மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் கேரக்டரை ஹைப் பண்றதுக்காக அவங்க வந்து ஸ்டோரியை மாத்தல. ஸ்டோரியோட ஆக்யூரசிக்காக அவங்கள கேரக்டரை வந்து கரெக்டா முடிச்சிருக்காங்க. ஹீரோயின் எப்படி பண்ணிருந்தாங்க? ஹீரோயின் ஓகே தான். எனக்கு வந்து மெயினா இந்த ஸ்டோரி ஆமா பெருசா ரோல் இல்ல. ஏன்னா இந்த கதைக்கு அவ்வளவு ரோல் இல்ல. ஸ்டோரிக்கு ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி அவங்க ஷூட் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வர்த்து தான். ஒண்ணுமே கிடையாது. மச்சாவா பண்ணாரு ப்ரோ. அவர் வந்துட்டு நல்லா தான் ஆக்டிங்லாம் எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஹீரோயின் எப்படி பண்ணிருந்தாங்க படத்துல? என்ன ப்ரோ? ஹீரோயினா பெரிய ரோல்லாம் கிடையாது ப்ரோ. சின்ன ரோல் தான் ப்ரோ. சின்ன வயசு ரோல்லாம் காட்டிருக்காங்க ஹீரோக்கு. அதெல்லாம் எப்படி இருந்தது பாக்கும்போது? அது ஸ்டார்டிங்லேயே காட்டிடுவாங்க ப்ரோ. சூப்பரான ஒரு இதான் ப்ரோ. எல்லாம் பக்காவா பண்ணி சின்ன வயசு போறதுல எமோஷனல் கனெக்ட் ஆச்சா? ஏன்னா எமோஷனல் கனெக்ட் ஆனா படம் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி கனெக்ட் ஆச்சா ப்ரோ? எல்லாமே அது எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பல ப்ரோ. எல்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. கனெக்ட் ஆகும் ப்ரோ. எல்லாமே பக்காவா. 3 hours 50. ஓகே. லாக்லாம் கிடையாது ப்ரோ. மஜா படம் ப்ரோ. சூப்பரா இருக்கும். இது வந்து ஹிந்தில தமிழ்ல போட்டிருக்காங்க வேண்டிய படம். ஹிந்தில போட்டிருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்படி ஹிந்தில பார்த்து சப்டைட்டில்ஸ் வச்சு தான் ப்ரோ. நாங்க தமிழ்ல ஆக்சுவலி பார்க்க வேணாம் தான் இருந்தோம். ஹிந்தி அந்த பேஸ்ட் லாங்குவேஜ்லயே போய் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்களா? அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு? டிஃபரன்ஸ்லாம் இல்ல ப்ரோ. அப்படியே கண்டினியூவா அப்படியே போயிடும் ப்ரோ. இல்ல உங்களுக்கு எதுவுமே டிஃபரன்ஸ்லாம் தெரியாது. சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டரா செகண்ட் ஹாஃப் பெட்டரா? ரெண்டும் சூப்பரா இருந்துச்சு.